வணக்கம், உங்களோட பேர் என்ன? கீர்த்திகா ஸ்டீவன் காட்சி இதுக்கு வந்திருக்கிறோம். முழுவதுமாக அவருடைய ஓவியங்களே இங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாமல் தமிழ் பாடலோடு எங்களை வரவேற்கிறது. அதுவும் பாரதியார் பாடலோட பாரிஸ் மண்ணில ஒரு இளம் மங்கைன்ற ஓவியங்கள் வைக்கிறன்றது விளையாட்டில், அதுவும் தமிழ் பெண்ணுடைய ஓவியங்களை இங்க வைக்கப்பட்டிருக்குது, காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்குது. உங்களோட சேர்ந்து நாங்கள் மிக பெருமை கொள்றோம். இந்த ஓவியங்கள் நீங்கள் எந்த வயசுல இருந்து வரைய தொடங்கி இருக்கிறீங்க? 14 வயசுல இருந்து. இதுக்கு முதல் எனக்கு ஓவியமே வரைய தெரியாதுன்னு தான் இந்த ஆர்ட் கிளாஸ்ல எல்லாம் ஓடி தெரிஞ்சிருக்கிறேன். தப்பு கிளாஸை விட்டு தப்பிச்சு தெரிஞ்சிருக்கிறேன். ஆனா எனக்கு அந்த ஆசிரியர் வந்து என்ன கையை பிடிச்சி ஒரு நாள் என்ன கொரிடோர்ல கண்டுபிடிச்சு, லண்டன்ல ஸ்கூல்ல படிக்க கண்டுபிடிச்சு, இல்ல நீ கிளாஸ் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டு என்ன கையை பிடிச்சி ஒரு நாள் அதை சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி டிராயிங் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி அதை செய்ததுனால பிறகு அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வம் வர தொடங்கிட்டது. வரைச்சு பார்த்து முதல் வரைய தொடங்கி பிறகு அதுக்கு மேல இன்னும் மியூசியம், ஆர்ட் கேலரி அந்த மாதிரி எல்லாம் விசிட் பண்ணி நிறைய இன்ஸ்பிரேஷன் தேடி அப்படியே தொடர்ந்து ஒரு ஆசிரியர் உங்களோட கையை பிடிச்சு பழக்கின ஒரு விடயம் இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்திருக்குது. வாழ்க்கை முழுவதும் ஓவியம் வரைகிற ஒரு சிறப்பான இது. உண்மையில அந்த ஆசிரியருடைய பேரை நீங்க சொல்ல முடியுமா? அந்த ஆசிரியருக்கு எங்களுடைய வணக்கம். என்னன்னு சொன்னால், ஆசிரியர் என்றால் அப்படித்தான் இருக்கணும். ஒரு மாணவருக்கு தெரியாததை கற்பித்துக் கொடுக்கணும். தெரியாத கற்பித்துக் கொடுக்கும் போது அவங்களுக்கு தந்த ஆர்வம் இன்றைக்கு உங்களை ஒரு பெரும் ஒரு ஓவியராக மாத்தி இருக்குது. உண்மையிலேயே அழகான செய்தி. அதோட தமிழ் மொழியில நீங்க இதுல காட்சிப்படுத்திருக்கிறீங்க. இதுல அழகிய மயில் அசைவினில் என்று போட்டிருக்கிறீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொடரில, ஒவ்வொரு வரியில அதனுடைய ஓவியத்தினுடைய எண்ணப்பாட தெரியப்படுத்திருக்கிறீங்க. பிரான்ஸ்ல எவ்வளவு காலமா இந்த ஓவிய கண்காட்சிகள் ஏதாவது செய்திருக்கிறீங்களா? தமிழ் பொங்கல் விழாவில் சில செய்து கொண்டு இருக்கிற ஓவியம் செய்து கொண்டு எனக்கு நிறைய தடங்கல்கள் அப்படி வந்தது. செய்ய முடியல, செய்யற மாதிரி இருக்கல. பிறகு இப்ப எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு. 2 குழந்தைகள் பிறந்தது பிறகு இது கடைசியா போன வருஷத்துல இருந்து இந்த ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணது. ஆல்மோஸ்ட் இதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினதுக்கு பிறகு நான் நிறைய தடவை ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஒரு வருஷத்துல ஒரு 4 தடவைக்கு சில நாள் கணக்கு, வாரம் கணக்கு, மாச கணக்கில் போகுது. உடல்நிலை சரியில்லாம எனக்கு கண் பாதிக்கப்பட்டு நிறைய ஸ்ட்ரகல் அதெல்லாம் தாண்டி கடைசியா இதே கேட்டவ எல்லாம் முடிவு பண்ணி மேகசின்ல வரப்போது எல்லாம் சரியா இருக்க போது, கீர்த்திகா இது ஓகேவா, இல்ல நாங்க இதை போஸ்ட்போன் பண்ணிட்டா நிப்பாட்டுட்டா பிறகு இன்னொரு தடவை செய்ய போறீங்களா, உங்களுக்கு முடியுமான்னு நான் சொன்னேன். நாங்க முடியும், நான் செய்யாம விட போறது, கண்டிப்பா செய்ய போறேன். பிறகு அதுக்கு பிறகு ஸ்ட்ரகல் வந்தது. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஆனா முன் வச்ச கால நிற்பிக்க கூடாது, எப்படியாவது செய்து முடிச்சிடணும், பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதனது தூங்கி நித்திர கொண்டே நிறைய நாள் ஆயிட்டு. என்னையும் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்திலேயும் நித்திர கொண்டதுக்கு நேரம் குறைவா தான் இருக்கும். ஏனென்றால் நீங்க ஒரு செலிபிரிட்டியா வந்துட்டீங்க. உண்மையிலேயே இன்றைக்கு உங்களை இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்குது. இந்த உலகத்துல ஒரு சிறந்த ஓவியர்களுக்குள்ள எங்களுடைய தமிழர்களும் இருக்கிறார்கள். ஆனால் உலகம் போற்ற அளவுக்கு அவர்களுடைய பெயர்கள் வெளியில வரையில. எவ்வளவோ அழகான சிறப்பான ஓவியர்களும் சிப்பியர்களும் எங்களுடைய நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கணும். ஆனா உலக பெயர் அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிட்டல. ஆனா நீங்க பிரான்ஸ் மண்ணில இந்த ஒரு அழகான ஒரு அழகியல் கலையை கொண்டு காட்டியிருக்கிறீங்க. அதுவும் இங்க இன்றைக்கு பெண்களை மையப்படுத்தி தான் நீங்கள் அதை செய்திருக்கிறீங்க. இந்த ஓவிய கண்காட்சியை உண்மையிலேயே சிறப்பா இருக்கு. நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக எங்களுடைய பெண்கள் நிறைய தங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை வச்சிருக்கணும். ஆனால் வெளியில கொண்டு வர தயக்கமும் முடியாமையும் இல்ல இயலாமையும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி உடல் நலம் சரியில்லாம இருந்த போதும் முன் வைக்க கால பின் வைக்க கூடாது, நான் முன்னுக்கு வருவேன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த சிறப்பான கண்காட்சியை அமைச்சிருக்கிறீங்க. வாழ்த்துகள். தொடர்ந்து நீங்க பயணப்படுங்க. நாங்களும் உங்களோட தொடர்ந்து உங்களுக்கு ஊக்கம் தந்துருப்போம். சில தமிழர்கள் வந்துட்டினும் அவைய நேரத்தை நான் நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை போல இருக்கு. உங்களோட
இது பப்ளிசிட்டியை பார்த்து அதை பார்க்கணுன்றதுக்காக வந்து பார்த்துட்டு போனது. அது உங்களுக்கும் நன்றி. நீங்கள் முயற்சி செய்து இதை இது தமிழாக்களுக்கு தெரியப்படுத்தி இல்ல, இது ஒரு ஊக்கம் தான். இது தமிழாக்களுக்கு தெரியப்படுத்துறது உங்களை வெளிக்கொண்டு வரத்துக்கும், அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்களோ ஆண்களோ தங்கள்கிட்ட நிறைய திறமைகளை வச்சுக்கொண்டு இந்த மொழி காரணமாக உடைச்சு வெளியில வர முடியாமல் அல்லது குடும்பம் சுமை காரணமாக வெளியில வர முடியாமல் இருக்கணும். அவர்களுக்கெல்லாம் இந்த ஊக்கம் தரணும் சொன்னா இம்மவர்களுடைய நல்ல திட்டங்கள் செயற்பாடுகளை அவைக்கு காட்டணும். ஏன்னு சொன்னா எல்லாரும் இலகுவாக தங்களுடைய எந்த முயற்சியை முன்னுக்கு கொண்டு வர முடியாம இருக்கணும். பல முயற்சிகள் செய்து உடைச்சு கொண்டுதான் வருகிறோம். அப்ப அதை அவர் புரிஞ்சு கொண்டு அவர்களும் வெளியில வரணும் என்றதான் என்னுடைய ஆசை.